ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது கருவிகளும் அதன் பயன்களும் என்னென்ன எக்யூப்மெண்ட்டு அதனோட யூசஸ் பற்றி பார்க்கலாம். சயின்ஸில் ஆடியோமீட்டர் எதுக்கு? சவுண்டு அளக்குவது, ஒளியின் அளவுகளை அளக்க, ஒளியின் அளவிடுதல். சவுண்டை மெஷர் பண்ணக்கூடியது ஆடியோமீட்டர். இது ஏன் ஒளி லைட்டு லக்ஸோமீட்டருங்கிறது எது என்னன்னா ஒளி லைட்டு அது லைட்டு. இது சவுண்ட்ஸு. அடுத்து கலோரிமீட்டர். கலோரிமீட்டருங்கிறது எது என்னன்னா வெப்ப அளவு கணக்கிடுதல். இதுனா கலோரிமீட்டர். பாரோமீட்டருங்கிறது பாராஷூட் ஞாபகம், வாயு அழுத்தம், வாயுவில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் கணக்கிடுதல். அடுத்து வோல்ட்மீட்டருங்கிறது மின்னழுத்தத்தை அளவிட பயன்படக்கூடியது எதுனா வோல்ட்மீட்டர். அடுத்து அனிமோமீட்டருங்கிறது காற்றின் திசைவேகம். அனிமோமீட்டருங்கிறது காற்றின் திசைவேகத்தை அளவிடக்கூடியது. காற்றின் திசைவேகத்தை அளவிட பயன்படுவது எதுனா அனிமோமீட்டர். அனிமோமீட்டருங்கிறது காற்றின் திசைவேகத்தை அளவிட. அம்மீட்டர் மின்னோட்டம், கரண்ட்டை கணக்கு. மீட்டர் மின்னோட்டத்தை கணக்கிடுதல். அதே மாதிரி மின்னோட்டத்தை கணக்கிடக்கூடியது தான் கால்வனோமீட்டர். மின்னோட்டத்தை மெஷர்மெண்ட் பண்ணக்கூடியது தான் கால்வனோமீட்டரும் அம்மீட்டரும்.
அல்கலோமீட்டருங்கிறது ஆல்கஹால்லேருந்து அளவிடுதல் பயன்படுகிறது. அடுத்து யூடியோமீட்டர் வாயுக்களிடையே ஏற்படும் அளவு மாற்றத்தை கணக்கிடுதல். கேஸஸ்குள்ளேயே சேஞ்சஸ் நடக்குது இல்லை, எவ்வளோ சேஞ்ச் நடக்குது அப்படின்னு. சிஸ்மோமீட்டர் நில அதிர்ச்சியை கணக்கிடுதல். சிஸ்மோமீட்டருங்கிறது நில அதிர்ச்சியை கணக்கிடுதல். அல்டிமீட்டருங்கிறது விமானம் உயரத்தை கணக்கிட பயன்படுத்தக்கூடியது. அல்டிமீட்டர் விமானம் எவ்வளோ வேகத்தில் யூஸ் பண்ணுறங்கிறது டெக்கோமீட்டரில் பயன்படுத்துவோம். டெக்கோமீட்டர் ஆகாய விமானம் எவ்வளோ வேகத்தில் நடக்குது அப்படிங்கிறது டெக்கோமீட்டர். அடுத்து பைரோமீட்டருங்கிறது தூரத்தில் உள்ள வெப்பத்தை அளவிடுதல். லாங் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடியது எவ்வளோ வெப்பம் இருக்கும், டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது பைரோமீட்டர். விமான வேகம் டெக்கோமீட்டர். பார்த்தோமீட்டருங்கிறது மின்சாரத்தை அளவிடுதல். மின்சாரத்தை அளக்கக்கூடியது பார்த்தோமீட்டர். லாக்டோமீட்டர் பாலில் உள்ள நீரை அளவிடுதல். அடுத்து ப்ளோமீட்டருங்கிறது லாக்டோமீட்டரா. அடுத்து ப்ளோமீட்டருங்கிறது நிலத்தடி நீரை அளவிடக்கூடியது ப்ளோமீட்டர். ப்ளோமீட்டருங்கிறது நிலத்தடி நீரை அளவிடக்கூடியது. ப்ளோமீட்டர். ஸ்ப்ளூவியோமீட்டருங்கிறது மழை எவ்வளோ மெஷர் மலைமானி அப்படின்னு சொல்லுவோம். மழைத்துளியை மெஷர் பண்ணக்கூடியது. எவ்வளோ மழை பெஞ்சிருக்குங்கிறது. அடுத்து பாரோமீட்டர் வளிமண்டல அழுத்தத்தை. பாரோமீட்டருங்கிறது பாரோமீட்டர் இது வளிமண்டல அழுத்தம். வளிமண்டல அழுத்தத்தை மெஷர் பண்ணக்கூடியது எதுனா பாரோமீட்டர். டெலிமீட்டர் தொலை அளவி. தொலைவில் உள்ள தொலை அளவி. அடுத்து பைரோமீட்டர் உயர் வெப்பநிலையை பார்த்தோமா. பைரோ வெப்பத்தை அளவிடுதல். உயர் வெப்பத்தை அளவிட பயன்படுத்துவது பைரோமீட்டர். அடுத்து மைக்ரோமீட்டருங்கிறது சிறு தொலைவு கோணத்தை அளந்து மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டர்னா ஸ்மால் டிஸ்டன்ஸு. ஸ்மால் டிஸ்டன்ஸுன்ற ஆங்கிள்ஸ் அளவிடுதல் மெஷர் பண்ணக்கூடியது மைக்ரோமீட்டர்.
ரெயின் கேஜ்ங்கிறது மழைப்பொழிவு. அளவிடுதல். ஸ்பெக்ட்ரோமீட்டருங்கிறது கோணத்தின் ஆரத்தை வந்துட்டு பயன்படுத்தக்கூடியது. பிஹெச் மீட்டருங்கிறது மண்ணின் அமில காரத்தன்மையை அளவிட பயன்படுத்தது. மண்ணின் அமிலக்காரத்தன்மையை அளக்க பயன்படுத்தக்கூடியதுன்னா பிஹெச் மீட்டர். எவாபரேட் மீட்டர் ஆவியாதல். எவாபரிமீட்டருங்கிறது நீர் ஆவியாதலை வந்து கணக்கிடப்படுது. எவாபரிமீட்டர் வந்து நீர் ஆவியாதலை வந்து கணக்கிட பயன்படுத்தக்கூடியது. பிஹெச் மீட்டருங்கிறது மண்ணோட அமில காரத்தன்மையை அளவிட பயன்படுத்தக்கூடியது. மைக்ரோமீட்டர் சிறு தொலைவுகள் கோணங்களை வந்து அளவிடுதலை பயன்படுத்தக்கூடியது. பைரோமீட்டருங்கிறது உயர் வெப்பத்தை வந்து அளக்க பயன்படுத்தக்கூடிய மீட்டர். டெலிமீட்டர் தொலை அளவிகளை. அடுத்து பாரோமீட்டர் வளிமண்டல அழுத்தம். ஃப்ளூவியோமீட்டர் மலைமானி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து ப்ளோமீட்டர் நிலத்தடி நீரை வந்து அளவிட பயன்படுத்தக்கூடியது. பூமியோட நீரோட்டம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடியது. லாக்டோமீட்டர் பாலில் உள்ள நீரை வந்து அளக்க பயன்படுத்து. பார்த்தோமீட்டர் மின்சாரத்தை வந்து அளவிட பயன்படுத்தக்கூடியது. டெக்கோமீட்டர் விமானம் வேகத்தை வந்து பயன்படுத்தக்கூடியது. பைரோமீட்டர் தூரத்தில் உள்ள வெப்ப அளவிடுதலை வந்து பயன்படுத்தக்கூடியது தான். தூரத்தில் உள்ள வெப்பத்தை அளக்க பயன்படுத்தக்கூடியது. அல்டிமீட்டர் விமானத்தோட உயரம் வந்து கணக்கிட பயன்படுத்துவது. சிஸ்மோமீட்டர் நில அதிர்ச்சியை வந்து கணக்கிடுதல். யூடியோமீட்டருங்கிறது வாயுக்களிடையே ஏற்படும் அளவு மாற்றத்தை வந்து அளவிட பயன்படுத்தக்கூடியது. அல்கலோமீட்டர் அது வந்து ஆல்கஹால் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அளவிட பயன்படுத்தக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து கால்வனோமீட்டருங்கிறது மின்னோட்டம். அம்மீட்டருங்கிறது மின்னோட்டம் தான். கால்வனோமீட்டர் அம்மீட்டர் ரெண்டுமே இதுக்கு மின்னோட்டத்தை வந்து அளக்க பயன்படுத்தக்கூடியது. அனிமோமீட்டருங்கிறது காற்றின் திசைவேகத்தை. வோல்ட்மீட்டருங்கிறது மின் அழுத்தத்தை அளவிட பயன்படுத்து. பாரோமீட்டர் வாயுவின் அழுத்தம். பாரோமீட்டர் வாயுவின் அழுத்தம். கலோரிமீட்டர் வெப்ப அளவுகளை கணக்கிடுதல். லக்ஸோமீட்டர் லைட்டு ஒளி. அடுத்து வந்து ஆடியோமீட்டருங்கிறது ஒளி அளவுகளை கணக்கிடுதல். சவுண்ட்ஸை வந்து கணக்கிட பயன்படுத்தக்கூடியதான் ஆடியோமீட்டர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.